உங்கள் பெயர் வள்ளி. வள்ளி இங்க வர காரணம் காவலுக்கு தெரியும். அதான் முதல்லயே சொன்னேன். அம்மா எனக்கு தெரியும் ஏன் வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்துட்டாலும் உங்ககிட்ட விவரமா கேட்கணும், விவரத்தின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்கிட்ட விவரமா கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன விவரம் தெரியும்? முறையோடு தட்டினா ஒருத்தர், முறை தவறி தட்டினா ஒருத்தர். முறையோடு தட்டிய காரணத்தினாலே நடந்தது என்ன? முறை தவறி தட்டிய காரணத்தினாலே நடந்தது என்ன? முறையோடு தட்டிய காரணத்தினாலே பொறுக்கை பாண்டிய சிறப்பு ஏற்பட்டுச்சு. முறை தவறி தட்டிய காரணத்தினாலே நீ எதை தேடி வந்தாயோ உன்னுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே போக கடவுது என்ற சாபத்தை பெற்ற இந்திரனாகப்பட்டவன். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க என்னை பத்தி எல்லா விவரமும் தெரியும். தெரிஞ்சதாலும் என்னுடைய நாவால் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுவீங்க. இருந்தாலும் எல்லாமே தெரியும், நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க ஆனா இருந்தாலும் நீங்க என்ன பேசணும், என்ன கேட்க போறீங்க அப்படின்னு தெரியல. ஆனா இன்னொரு விஷயம், என்ன பேசுறாலும் பேசக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்கு. என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். சரிங்களா? நான் கற்ற கல்வி மீது எனக்கு அதிகமாகவே நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது விவரமா வருமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. விவரமா வருமா அப்படின்னா விவரம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கிட்ட விவரம் இருக்கா முதல்ல? ஏன்னா விவரம் கேட்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட விவரம் இருந்தாதான் மற்றவங்கள்ட்ட விவரத்தை கேட்க முடியும். சும்மா எதுவுமே தெரியாம நான் விவரம் கேட்கணும் அப்படின்னாக்கா தெரிஞ்சாதானே கேட்க முடியும். பேசுற பேச்செல்லாம் பேச்சாகாது. எதை பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. சரிங்களா? நீங்க சரியா நீங்க எப்படி பேச முன்னேற எப்படி போகுமோ அதே போல பின்னேற போகும். நீங்க எந்த வழியில பேசுறீங்களோ அந்த வழியில நான் பேச பின்னாடியே நான் பேச காத்துக்கிட்டே இருக்கேன். வாங்க, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. கேட்டது ஒரே கேள்வி, விவரம் கேட்டா விவரமா பதில் வருமானு. விவரமா பதில் வருமா அப்படின்னா விவரம் தெரியாம வந்திருக்கேன். இருங்க, விவரம் தெரியாம நான் வந்திருக்கேன். விவரமா வருமா? என்ன உங்ககிட்ட ஒரு சில விவரங்கள் கேட்கணும்னா கேளுங்கள் சாமி அப்படின்னு சொல்லலாம். விவரமா வருமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கேட்டீங்க விவரமா வருமா? கண்டிப்பா. அதுக்கு விளக்க நீ எப்படி? விவரம் தெரியாம அதாவது பாருங்க பதில் வராது. இல்ல விவரம் தெரியுமா, விவரமா சொல்லிக்குள் சூழ்ச்சமான்னு சொல்லுவாங்கல்ல. விவரமா வருமா அப்படின்னாக்க என்ன விஷயம் கேட்டீங்க. இல்ல ஒன்றும் தெரியாம வந்திருக்கேனா, இல்ல எனக்கு தெரியாது எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்களா? சரிங்களா? நாம் கற்றதை பலர் அறிய பகிரு. நாம் கற்றதை பலர் அறிய பகிரு. உங்களுக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன தெரியுமோ மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? நீங்க விவரமா கேட்டீங்கன்னா விவரமா நான் பதில் சொல்லுவேன். இல்ல நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணுக்கு எதுமா அழகு? பொறுமை அழகு. என்ன வந்ததுல இருந்து பொறுமை இல்லாம இருக்கு. பேச விட்டு பேச வந்ததுல இருந்து பொறுமை இல்லாம இருக்கேனாக்க நீங்க விவரமா வருமா அப்படின்னு கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். அம்மா கேட்ட கேள்விக்கு சாமி பதில் வராது. அதுக்கு தான் பதில் சொல்றேன். அத நீங்க சொல்லி இருக்கணும்ல. நீங்க நான் உங்ககிட்ட நீங்க கேக்குற முறையில கேட்கணும். உங்ககிட்ட விவரம் கேட்கணும் அப்படின்னாக்க கேளுங்க சாமி அப்படின்னு சொல்லிருப்பேன். உங்களுக்கு விவரமா வருமானாக்க என்னன்னு கேட்டீங்க நீங்க. எனக்கு விவரம் தெரியுமா? நான் விவரம் தெரியாத மாதிரி நீங்க தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க நீங்க. எனக்கு விவரம் தெரியுமான்னு கேக்குறீங்க. உனக்கு தெரியுமா விவரம்? எனக்கு தெரியும். அப்ப அம்பிட்டு சட்டமா? சட்டம் தான். என்னத்த பேசி நீங்க? சட்டம் தான், சவடால தான். நான் அப்படிதான் பேசுவேன். பேசி பாருங்க. வள்ளிநாயகம் இல்ல ஒரு நாளே நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில சொன்னேன். ஆமா நீங்க என்ன பேசலாம் அதன்படி வரலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணம். ஆனா உங்கள் பேச்சுவார்த்தை ஒரு நாரதர் மகரிஷி எப்படி பேசணும் அப்படி பேசணும். நீங்க விவரமா வருமா அப்படின்ற அன்னைக்கு நான் விவரமா பேசணுமா இல்லையா? என்னுடைய திறமையை நான் காட்டணுமா இல்லையா? அடங்கி பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் என்ன அடங்கி பேசணும்னு நினைக்கிறீங்களா? அடங்கி பேச வேண்டாம். நீங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுற. முதல்ல நீங்க கேட்ட வார்த்தை என்ன விவரமா வரும்னாக்க என்ன அர்த்தம்? இப்ப என்ன விவரம் தெரியாம இருக்கேனா? வாங்க, நான் விவரம் தெரியாம இருக்கேன், உங்களுக்கு விவரம் தெரியும், பேசுங்க. அப்படியா? வள்ளிநாயகம் மலையை கட்டி, அதாவது பாருங்க மலையில மயிரை கட்டி இழுக்கிறேன். மலை வந்தாலும் சரி இல்ல இந்த மயிர் அந்தாலும் சரி உன்னை இந்த மேடையில விடுறது இல்ல. என்னவா? ஆமா, பாட்ட வந்தாலும் முடியாதுங்க. யாரு பாட்ட? கொங்கண சித்தர் ஒருத்தர் தவம் இருக்காரு. சரி, ஏன் தவம் இருக்காரு அப்படின்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை விழக்கூடிய ஒரு மாங்கனிக்காக தவம் இருக்காரு. தூக்கம் பசி எல்லாத்தையும் துறந்து தான் தவம் இருப்பாங்க. 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிய போதும். அந்த மாங்கனிக்காக கையை நீட்டி தவம் இருக்காரு. கையில ஒரு உணர்வு ஏதோ விழுந்தது போல, மாங்கடி தான் விழுந்துருச்சு. அப்படி என்ன பண்றாரு, அப்படியே கண் விழிச்சு பார்க்கும் பொழுது ஒரே கொக்காகப்பட்டது எச்சமிட்டுருச்சு. கொக்கு எச்சமிட்டுருச்சு. சரியான கோபத்தோடு அண்ணாந்து பார்த்தாரு. கொக்க பார்த்த உடனே தீப்பற்றி இருந்ததாம் கொக்கு. அதே வேகம் அதே கோபத்தோட போனார் பாஷைக்கு வீட்டுக்கு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, கடவுளுக்கு கட்டுப்பட்டு உள்ளவங்க,
கணவனுக்கு பணிவிடை செய்யறாங்க. இந்த உலகத்துல வாழ்ந்தால் வள்ளுவர் வாசியை போல வாழ வேண்டுமாம். அப்படிலாம் வாழ்ந்தவங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, கணவனுக்கு பணிவிடை செய்யறாங்க. போய் வெளியில நின்று பிச்சாந்திரி கேட்கிறாரு. இந்த அம்மா வெளியில வரல. மறுபடியும் கேட்கிறாரு, வரல. அந்த அம்மா கணவனுக்கு பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா வர்றாங்க, கையில தட்டை ஏந்திக்கிட்டு. இப்ப பார்க்கறாரு, சரியான கோபத்தோட நிக்கிறாரு. கோபத்தோட இந்த கொக்கை எப்படி பார்த்தாரோ அதே போல இந்த அம்மாவை பார்த்தாராம். அதற்கு அந்த அம்மா சொன்னாங்களா, கொக்கென்று நினைத்தாயோ குங்கணவான்னு கேட்டாங்களாம். கொக்கென்று நினைத்தாயோ குங்கணவா, என்ன விளக்கம்? உன்னுடைய பார்வை கொக்கவேனா இருக்கலாம், என்ன உன்னால எதுவுமே செய்ய முடியாது, சரியா? ஆடுங்க. சாதாரண ஒரு பெண்ணு கொக்கை எரிச்சது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? நீங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. இந்த மண்டக்கடை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ஆகாது, செல்லுபடி ஆகாது இங்க, சரிங்களா? மண்டக்கணத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க எப்படி முறையா பேசலாம், நான் முறையா பேசியிருப்பேன், சரிங்களா? நீங்க விவரமா வருமானு சொல்லும் பொழுது விவரம் தெரியாம நான் வந்திருக்கமா பேச்சுவார்த்தை வந்து பேசுனீங்க. பேச்சுல எந்த குறையும் இல்ல. ஆனா பாருங்க, ஒரு பெண்ணு நினைச்சா எதையுமே பாருங்க, குப்பையில இருக்கவனையும் கோடீஸ்வரன் ஆக்குவா, கோடீஸ்வரனையும் குப்பைக்கு கொண்டு வரும். ஒரு பெண்ணு நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்படித்தான் பாருங்க, உங்களை மாதிரி ஒரு பெண்மணி என்ன பண்றா, இந்த மோதிரம் வாங்கலாம்னு போறா. கனையாளி தங்கத்தால செய்யப்பட்ட மோதிரம் வாங்கலாம்னு போறா. இப்ப மோதிரம் வாங்க போகையில பாருங்க, இவ மோதிரத்தையே பார்த்தது இல்ல, தங்கத்துல கையில மோதிரம் போட்டதே இல்ல. அப்பத்தான் பாருங்க, மோதிரத்தை வாங்கிட்டு வந்து மோதிரம் போடுறது எதுக்கு வள்ளி நாயகம்? மோதிரம் எதுக்கு போடுவாங்க? 4 பேர் பார்க்கணும், புது மோதிரம் போட்டிருக்கான்னு கேட்கணும்ன்ற ஒரு அர்த்தத்துல தான் பாருங்க மோதிரம் போடுவாங்க பெண்கள். ஆண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பெண்கள் 4 பேர் பார்க்கணும் கேட்கணும்னு போடுறாங்க. ஆண்கள் போடுறாங்களே காரணம் என்ன? ஆண்களும் போடுறாங்களே, அது காரணம் என்ன? அம்மா, எல்லோருக்கும் நகை உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் சொந்தம் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தைக்கு தான் நான் பேசுறேன். மோதிரம் எல்லாருமே போடுறாங்க, மோதிரம் ஏன் போடுறாங்க? பெண்கள் எல்லாருமே பார்க்கணும், பொதுவான விஷயம் தான். பெண்கள் எல்லாருமே மோதிரம் பார்க்கணும்னு போடுறாங்க, பெண்கள் போடுறோம்பா. சரி, ஆண்களும் மோதிரம் போடுறாங்க, ஆண்கள் எதுக்கு போடுறாங்க? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அர்த்தத்துக்கு போடுவாங்க. இப்ப நான் பெண்களுக்கு அர்த்தம் இருக்கும்போது ஆண்களுக்கு அர்த்தம் இல்ல சொல்றேமா. அதுக்கப்புறம் வாங்க, என்ன ரொம்ப முந்திரீங்களே, முந்திரி கொட்டை மாதிரி, முந்திரி கொட்டை மாதிரி பேசுங்க. அம்மா, எதையுமே பாருங்க அவசரப்படக்கூடாது. ஏன்னா பதறின காரியம் சிதறாது. அப்படி இருக்குல்ல, பதறாத காரியம் தான். சொல்லுங்க. நான் கேட்டதுல ஒண்ணு தவறு இல்ல. பெண்கள் எதுக்கு போடுறாங்க, ஆண்கள் எதுக்கு போடுறாங்க? அப்ப இந்த பெண்மணி என்ன பண்றா, மோதிரத்தை போட்டுட்டு வந்து 4 பேர் பார்க்கணும் கேட்கணும்னு ஒரு திருமணமான வீட்டுக்குள்ள போறா. திருமணமான வீட்டுக்குள்ள போனோடனே பாருங்க, எல்லோரும் இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிடுறா? இவ கையில போட்டிருக்க மோதிரம் அவங்களுக்கு தெரியணுமா. அப்பத்தான் பாருங்க, இந்த திருமண வீட்டுல அந்த யாருமே கேட்கல. இவ என்ன பண்றா, ஒரு அன்னதானம் பண்றா. அன்னதானம் பண்றது எதுக்கு வள்ளி நாயகம்? கொடுப்போர் கை மேல, வாங்குவோர் கை கீழே. ஆக பாருங்க, இப்படி கையை குடுக்கையில தூக்கி அங்க பாருங்க, அன்னதானம் பண்ணையில பாருங்க மோதிரம் தெரிஞ்சிரும். யாருக்கு கையில வாங்க யாருக்குமே தெரியும். அப்ப யாராவது புது மோதிரமானு கேட்டுருவாங்கன்னு அன்னதானம் பண்றா. அன்னதானம் பண்ணையில யாரும் கேட்கல. அப்பத்தான் பாருங்க, இரவு மன வருந்தி தூங்குறா. ஒரே ஒரு மோதிரம் போட்டோம், நீண்ட நாள் ஆசை, இந்த மோதிரத்தை யாருமே கேட்கலன்னு மன வருந்தி இரவு தூங்கையில பாருங்க 3 குடிசை வீடு தீப்பிடிச்சு எரியுது. அப்பத்தான் பாருங்க, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டா. இதாண்டா நம்மளுக்கு சரியான சமயம். இப்ப போய் பாருங்க, எல்லாத்துட்டும் இந்த மோதிரத்தை காமிப்போம். இரவு நேரத்துல இந்த மோதிரம் மின்னுமுன்னு இப்ப என்ன பண்றா, எல்லாத்தையும் பாருங்க, இந்த குடிசையில தீய அணத்துறவங்களையும் இங்கிட்டு வந்து தண்ணியை ஊத்துங்க, இங்கிட்டு வந்து தண்ணியை ஊத்துங்க. ஒன்னே தாமா கை இங்கிட்டு வந்துச்சா நல்லா இருக்காது. இங்கிட்டு வாங்க. ஏன் கோவப்படுறீங்க நீங்க? ஏன் கதை சொல்றாரு? கதை நம்ம கிட்ட சொல்லுங்க. அம்மா, எதுக்கும் கோவப்படாதீங்க, நான் உங்களை சொல்லல, கதையில தான் சொல்றேன். அப்படியே நிப்பாட்டிக்கணும், அது உங்களுக்கு நல்லது. முதல்ல எல்லோரும் என் பக்கம் திசை திரும்பாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. சொல்லுங்க. அப்ப பாருங்க, எல்லோரும் இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த பெண்மணி பாருங்க தண்ணியை ஊத்தி குடிசையில அமர்த்துறதுக்கு கூப்பிடுறா. உன்னே தாமா வாமா. இப்பதான் சொன்னேன் கை வரக்கூடாது அப்படின்றேன். நான் மைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கிறேன் வள்ளி நாயகம், அதாவது நாடகம் என்பது என்ன? இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அப்ப கையை எப்படி நீட்டாம இப்படியா நீட்ட முடியும்? கையை திரும்ப வராது, வீட்டுக்கு கை இல்லாம தான் போன. அப்புறம் இதெல்லாம் பேசலாம் இருக்கும். பேசல செயல்படும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கும். பேசுங்க, பேசுங்க. ஒண்ணு நீங்க பேசையில பேசணும், இல்ல என்னைய பேச விட்டு பேசணும். பேச விட்டுருக்கேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நீங்க எல்லாம் பேசுங்க முதல்ல. அப்ப பாருங்க, இரவு நேரத்துல பாருங்க, அந்த தீய அமர்த்துறதுக்கு எல்லோரும் இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறா.
அப்பத்தான் பாருங்க ஒரு வயதான பாட்டி என்னடி புது மோதிரம் மாடி போட்டிருக்கு அப்படின்னு கேட்க, உங்களை இல்ல உங்களை இல்ல, நீங்க ஏதோ கோவப்படுற மாதிரி இருக்கு. என்ன ஆமா பொதுவா அந்த எங்க அப்பா சொல்றாங்க, என்னடி புது மோதிரம் மாடி போட்டிருக்கேன்னு ஒரு வயதான பாட்டி கேட்டு பாட்டி அவளை பார்த்து கேக்குறாங்க அந்த இரவுலையும். அப்பத்தான் அவ மோதிரம் போட்டிருக்கவ சொன்னா ஒரே சந்தோஷம். ஆடி சண்டாளி பாதகத்தி, இந்த வார்த்தையை நீ காலையில திருமண வீட்டிலேயே கேட்டிருந்தா 3 குடிசை வீட்டுக்கு ஏண்டி நான் திய வைக்க போறேன், ஏன்னு பாருங்க அந்த மோதிரத்தை பார்க்கணும்னு 3 குடிசை வீட்டுக்கு திய வச்சவளே இவதான் அப்படின்னு உங்களை சொல்லல. அந்த கதையில பாருங்க பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், எதையும் சிந்திக்க வைக்க முடியும். ஏன் பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்கும் அருமையான ஒரு விளக்கம் கதை இப்படி இருக்கு. நான் உங்களை பெருமைப்படுத்தி தான் பேசினேன். இல்ல அந்த உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுதான் தேவை. முதல்ல எந்த மாதிரி ஆளு? தன் கணவன் காணாத உலகத்தை நான் காண மாட்டேன் என்று இருங்க. எவ்வளவோ கதைகள்லாம் இருக்கு, நல்ல கதை சொல்றீங்க. தன் கண்களை கட்டி கொண்டு வாழ்ந்தவள் காந்தாரி கடைசி வரைக்கும் திருமணமாகுது. கண் குருடு தன் கணவனுக்கு திருதராஷ்டிரன் புருஷன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்தவள் அப்படின்னு பாருங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய கண்ணை கட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க புருஷனுக்கு கண்ணு தெரியல, ஆனா இவ கண்ணை கட்டிக்கிட்டாலே புருஷனுக்கு தெரியாத விஷயங்களை இவளதான் எடுத்து சொல்லணும். ஆனா இவளும் கண்ணை கட்டிக்கிட்டா புருஷனை வழி நடத்தணுமா இல்லையா அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இந்த அம்மா காதுக்கு வாங்கவே கிடையாது. இப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க பாருங்க. தன் கணவன் எந்த உலகத்தையும் பார்க்க முடியாது, தன் கணவன் பார்க்காத எந்த ஒரு சுகமும் எனக்கு தேவையில்லை, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் தன்னுடைய கண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்தாள் காந்தாரி. இப்போ அவளும் பெண் தானே, நீங்கள் எதை சொல்கிறீங்க நீங்கள்? அதே போல ஆனால் ஒரே இடத்துல மட்டும் தன் கட்டுகளை அவிழ்த்தா. ஆனால் தன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து அது என்ன ஆகுது, எந்த பிரயோஜனமே இல்லாமல் போனது. தன் மகனை பார்க்கணும்னு கண்ணை போற ஆரம்பிச்சிருச்சு. கூட இருந்த அத்தனை பேர்களும் யாருமே கிடையாது, கௌரவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. கடைசியா துரியோதனை மட்டும் இருக்கான். அப்ப ரொம்ப மனம் வேதனைப்படுறாங்க, எல்லாமே இறந்துட்டாங்களே, பெத்த பிள்ளைங்க எல்லாமே போயிடுச்சு, ஆனா ஒரு பிள்ளை மட்டும் தானே இருக்கானே, இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. அப்பதான் தன் பிள்ளையை கூப்பிட்டு சொல்றா, இத்தனை வருடமாக தன் கட்டுகளை கண்ணை கட்டி வச்சிருந்தாளா இல்லையா, அவள் கூப்பிட்டு சொல்றா, மகனே நீ நான் பெத்த பிள்ளை தானே, நீ என்ன பண்ற, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நீ மட்டும் தாண்டா இருக்க, உன்னையாவது நான் காப்பாத்தி ஆகணுமாடா, நீ குளிச்சுட்டு என்ன பண்ற, பிறந்த மேரியோட வா, இத்தனை வருடமாக நான் கண்களை கட்டி கொண்டிருந்த கண்களை அவிழ்த்து இந்த வஜ்ரமா உன்னை மேலேந்து கீழே வர பார்த்தா அந்த வஜ்ரமாகப்பட்டது உன் மேலே அப்படியே பட்டு உன்னை யாராலும் இதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்றா. என்ன பண்றா, சரி நம்ம உயிர் தப்பிக்கணுமே, உயிரோட இருக்கணுமே அப்படின்னு என்ன பண்றான், அப்படியே குளிச்சுட்டு பிறந்த மேலையோட வரான். கிருஷ்ணன் சூழ்ச்சி தான், கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி தான் மகாபாரதமே. இப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, எங்கேடா அப்படி வேகமாக போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எங்கள் அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க, எங்கள் அம்மா பார்க்க போகிறேன் அப்படின்னு. என்ன பெத்த தாயா, அம்மாவாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்ணு தானே, சரி போ, அட எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லு. இவன் முட்டா பையன், இவனுக்கு தான் அறிவு வேலை செய்யாது, ஆரம்பத்தில் இருந்து இப்படி தானே. இப்போ இவன் என்ன செய்யறான், உடனே சொன்ன உடனே தன்னுடைய ஒரு வாழையில எடுத்து அப்படியே இடுப்பு பகுதியை உடச்சிட்டு போயிட்டான். உங்களை மாதிரி நான் இதுக்கு சாட, நான் நேராகவே பேசுவேன், சாட பேசுறேன்னா அப்படின்னு. நீங்க மட்டும் பேசும்போது நீங்க பேசுறீங்க, நான் பேசாம தானே நின்று நான் பேசுறேன், இதுல கேட்டுக்கிறீங்க என்னைத்தானே அப்படின்னு. உங்களுக்கு நான் பேசுறேன் இல்ல இல்ல முட்டா பையன் அப்படின்னு இந்த இடுப்பு பகுதியை மட்டும் மறைச்சிக்கிட்டு போனானா. பெத்த தாய் பார்க்கறா, நம்ம பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு. அத்தனை வருடமாக அவிழ்க்காத இந்த கட்டுகளை கண்ணா விகுறா, மேலேந்து கீழே பார்த்துக்கிட்டே வர்றா. இந்த வஜ்ரமாகப்படுது அப்படியே உடம்புல வந்து சேருது. பார்த்துக்கிட்டே வரும் பொழுது பாதியில் பார்த்தா இடையில மறைச்சிருக்கு ஒரு இலையை வச்சு, வாழை இலையை வச்சு. அடே உன்னையே நான் என்ன சொன்னேன், என்னடா செஞ்சுட்டு வந்திருக்க, இப்படி வாழை இலையை வச்சு மறைச்சிட்டு வந்திருக்கியே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறா. அப்போ இந்த கண்கட்டுகளை அவிழ்த்து வீணானது. அந்த வாழை இலையை தொடப்பகுதியில் வச்சு மறைச்ச காரணத்தினால தான் தொடையில் சாவு. யாருக்கு, எந்த ஒரு இடங்களிலே ஆயுதத்தை பயன்படுத்தினால் எதுவுமே பண்ண முடியாது, இறக்க மாட்டா. யாருக்கு, துரியோதனுக்கு. ஆனால் இடுப்பு பகுதியிலே தொடையில் அடித்து தான் கடைசி இருந்தா. இதன் காரணமாக தொடையில் அடித்து இருந்தா பாருங்க. அப்போ பாருங்க, தன் கணவனுக்காக கட்டுகளை கட்டி தன் பெற்ற பிள்ளைக்காக உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு பாருங்க. ஒரே ஒரு தடவை தன் கண் கட்டுகளை அவிழ்த்தார் காந்தாரி. அதை பற்றி பேசலாம்ல.
உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாம், கட்டின புருஷனை விட்டு கொடுப்பாளா? நலாயிரி தன்னுடைய கணவனை சரியான பேர் அழகியவர். கணவன் பார்க்க குள்ளமா கருப்பா, பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருப்பார். இந்த இவ பேர் அழகு. திருமணமாகுது, ஆசையோட போற கணவனை பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு மூலையில் ஓரத்தில் உட்காந்துருக்காரு. உடம்பெல்லாம் குஷ்டம், கையெல்லாம் அழுகி இருக்கு. இவர் எவ்வளவோ சோதனைகளை கொடுத்தாரு, இவளுக்கு எல்லாமே தாங்கிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிடும் பொழுது இந்த கையில் உள்ள இந்த விரல் எல்லாமே அழுகிருச்சு. அழுகி ஒரு விரல் என்ன பண்ணுது, அந்த சாப்பாட்டில் விழுகுது. கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்றாரு. இவ என்ன பண்றா, அப்படியே அழகா அந்த விரலை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா. இப்பேற்பட்ட ஒரு பெண்ணா இருக்க முடியுமா அந்த உலகத்துல? என்ன பண்றா, எனக்கு மோகம். அவர் சொல்றாரு, மௌத்கொல்லியம் சொல்றாரு, தன் கணவன் சொல்றாரு, மோகம் அதிகமாக ஏற்பட்டுள்ளது, நான் கூட நிற்பேன். ஆனால் ஓன் கூட கட்டுற முன்னாடி நீ சொல்கிறாரு, ஓன் கூட எனக்கு பிடிக்கல, கூட்டிட்டு போடி நான் தாசி வீட்டுக்குன்னு சொன்னார். சொன்ன ஒரே காரணத்தினால் தன்னுடைய கூடையில் உட்கார வச்சு சுமந்து சென்று தாசி வீட்டுக்கு சென்று தன் கணவனை விட்டார். யாருக்கா அந்த மனசு வருமா? இங்கே சொல்லுங்க, ஆண்களை சொல்லுங்க, எவ்வளோ பெருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. சொல்றீங்க கதை. மோதிரம் போட்டாளா? மோதிரம் போட்டு யாருமே உலகத்தில் இதுக்காக தான் பெண்கள் மோதிரம் போடுறாங்களா? உலகத்தில் யாருமே பார்க்கலையா? அதனால 3 குடிசைக்கு தீய வச்சு அப்போ ஒரு வயதான பாட்டி பார்த்தாங்களா? கதை நல்லா இருக்கே. எவ்வளோ கதைகள் இருக்கு தெரியுமா? இந்த பெண்ணின சாதாரண விஷயம். அதான் அதனால தான் சொன்னேன், ஒரு பெண்ணை நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். காந்தாரியை பத்தி அழகா எடுத்து சொன்னீங்க, உண்மைதானே? ஏன் அதே மகாபாரதத்துல கும்புறேன் வந்ததுலேருந்து சத்தம் தாங்கல. அதே மகாபாரதத்துல இருக்கிறதே 4 பேர், ஏந்தே அப்படி சத்தம் முறையா? குந்தியாகப்பட்டவள் யார்கிட்ட போய் வரம் கேட்கிறா? குந்தி யார்கிட்ட வரம் கேட்கிறா? துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்கிறா, வரத்தை கொடுக்குறாரு. அம்மா, இதே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்குது. ஆமா, அப்பேற்பட்ட போர்ல பாருங்க, இதே கிருஷ்ணர் சூழ்ச்சியாலதான் அங்க பாருங்க காந்தாரிட்ட ஆக அங்க சூழ்ச்சி நடக்குது. இங்க பாருங்க குந்தி தேவிட்ட கிருஷ்ணன் என்ன சூழ்ச்சி நடத்துறாரு? கர்ணன் உன்னோட மகன் தான். இந்த கர்ணன்ட்ட போய் என்ன கேட்கணும்? 2 வரம் கேட்கணும். என்ன வரம்? 2 வரம் ஏன் கேட்க சொன்னாரு? நாகாஸ்திரம். 2 வரத்தை ஏன் கேட்க சொன்னாரு? நம்ம வருத்தப்படுறாங்க, போர்ல அங்கிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, நம்ம பிள்ளைங்க பாண்டவர்கள் பக்கம் யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? கிருஷ்ணான்னு வேதனைப்படுறாங்க. அப்பதான் நீ எதுக்கு வேதனைப்படுற? உன் மூத்த பிள்ளை ஒருத்தர் இருக்கானே, அவன்கிட்ட போ அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட்கிறாருல, ஆமா, என்ன வரம் கேட்க சொன்னாரு? போய் வரத்தை கேட்க சொன்னாரு. என்ன வரம் கேட்க சொன்னாரு? நாகாஸ்திரத்தை ஒரு அர்ஜுன் மீது ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டாரு. முறைக்கு மேல் மறுமுறை ஏவக்கூடாது, மத்த 4 வரை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கேட்டாரு. அதான் முக்கியமான வரம் கேட்டாரு. அதுக்கு கர்ணன் திருப்பி 2 வரம் கேட்டானே தவிர வேற 4 பேருமே எதுவுமே செய்யக்கூடாது கேட்டாரு. அப்ப போர் நடக்குது. போர் நடக்கையில பாருங்க, ஆக பாருங்க கர்ணாகப்பட்டவன் நாகஸ்திரத்தை ஏவுறான். யாரு மேல? அர்ஜுனன் மேல. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தது கிருஷ்ண பரமாத்மா. அப்ப இந்த நாகஸ்திரம் போகுது. அப்ப பாருங்க இந்த அர்ஜுனனுக்கு நேரா தலைக்கு நேரா போகையில பாருங்க கிருஷ்ணர் சூழ்ச்சி என்ன பண்றாரு? அந்த ரதத்தை ஒரு அமுக்குறாரு. எப்படி? காலிட்ட அழுத்தையில, கட்டவரல வச்சு அழுத்தையில பாருங்க அந்த ரதமாகப்பட்டது கீழே பதிகிறது. அப்பத்தான் பாருங்க இந்த தலைக்கு வந்த நாகஸ்திரம் தலப்பாவோட போச்சு. அதனாலதான் தலைக்கு தலப்பகையோட போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படி இருக்கு. இதுல பாருங்க, இதுல என்ன காரணம்னா, வாயால சொன்னா தாயாருக்காக விட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆமா. ஆக யாரு வாயால சொன்னா? யார் வாயில சொன்னா? குந்தி தேவியை வாயால சொன்னா கர்ணன்ட்ட. ஆனா கர்ணன் யாருக்காண்டி விட்டு கொடுத்தான்? தாய்க்காக விட்டு கொடுத்தேன். அத ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆண்மகன் தான் விட்டு கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் சொல்றீங்க. அந்த இடத்துல போக மாட்டேன். இங்க வாங்க. நீங்க சொல்றீங்க நாகாஸ்திரத்தை பயன்படுத்தினாரு யாரு? கர்ணனாகப்பட்டவன் பயன்படுத்த கிருஷ்ணனாகப்பட்டவர் கட்டவரில் வச்சு கீழே ஒரு அழுத்த தலப்பகையோட போச்சு. ஆனா அவனுக்கு ஒரு மண்டகணம். யாருக்கு? அர்ஜுனுக்கு ஒரு மண்டகணம். என்ன மண்டகணம் அப்படின்னா, பெரிய வீரன் இல்லையா கர்ணனாகப்பட்டவன், கர்ணனை நான் தான் கொண்டு அப்படின்னு ரொம்ப மார்தட்டி ரொம்ப பேச. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், கர்ணா, தேரோட்டியா இருந்தவர் கிருஷ்ணர், நீ கர்ணனை நான் கொன்னுட்டேன் அப்படி சொல்ற. சரி, அப்ப தேர்ல இருக்காங்க, யார் வெற்றி பெறாங்களோ அவங்கள என்ன பண்ணணும்? தேரோட்டியா யார் இருக்காங்களோ அவங்க தான் முதல்ல இறங்கி வெற்றி பெற்றவர்களை கையை பிடிச்சி கீழே இருக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணன் என்ன பண்றாரு? கீழே இறங்காம மேலே நின்றுக்கிட்டு அர்ஜுனா கீழே இறங்கினாரு சொல்றாரு. இறங்க மாட்டேங்கிறான்.
அடே ஒன்றை தாண்டா இறங்குடா அப்படின்றாரு. அவனுக்கு கொஞ்சம் மண்டக்கணும், என்ன விழுவித்தில் விட பெரிய ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு நிற்கிறேன். அடே ஒன்றை தாடா இங்கே வாடா இறங்குடா அப்படின்னு சொல்ல அப்படியே நிற்கிறான். சரி அப்படின்னு இறங்கிட்டான். உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, மறுபடியும் தேரை விட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே தேராகப்பட்டது தீப்பற்றி எரிந்ததாம். தேரே தீப்பற்றி இருந்ததாம். அப்பதான் அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா நீ இருக்கிற வரைக்கும் இந்த தேருக்கு எதுவுமே ஆகல, நீ தேரை விட்டு இறங்கின உடனே தேர் தீப்பற்றி இருந்ததே என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அப்பதான் சொல்றாரு, நீ கண்ணாந்தான் கொண்டே ரொம்ப மாறுதட்டி பேசுகிற. அப்படி கிடையாது. நீ தேர்ல இருக்கும் பொழுது இதுவரைக்கும் ஒரு அஸ்திரம் கூட உன் மேல படாம உன்னை பாதுகாத்து வந்தது உன்னுடைய வீரம் இல்லை. யாரு? தேரோட்டியாக தெய்வம் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா? தேரோட்டியாக நான் இருந்து வந்தேன். அதே போல தேரின் கொடி மேலே அனுமனாகப்பட்டவன் அமர்ந்து வந்தான். நாங்கள் 2 பேரும் இருக்கிறனால தான் உங்ககிட்ட ஒன்று எதுவுமே ஆகலை, நீ போர்ல முதல்ல வெற்றி பெற்றா. சரியா? நாங்கள் 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னுடைய இந்த வெற்றி ஆகாது அப்படின்னு அவருடைய யார் கிருஷ்ணனுடைய அர்ஜுனுடைய மண்டக்கணத்தை என்ன பண்றாரு, அப்படியே அடைக்கிறாரு. அப்ப இனிமேல் நீ என்ன பண்ற, என்னாலதான் உனக்கு இந்த வெற்றி, சரிங்களா? நான் இருந்து வந்தனால தான் இந்த வெற்றி. அப்ப நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்கணும். நான் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறனோ அப்படிதான் மாட்டி வைக்கணும். அதுலயும் ஒரு காரணம், அதுலயும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருந்தா. என்ன காரணம்னா, இவ திரௌபதி என்ன பண்றா, வனத்துல இருக்காங்க. ஒரு அழகான ஒரு மலர் ஒன்று போது, சௌகந்தி மலர். அந்த மலர் மீது ஆசைப்படுறா. தன் கணவன்கிட்ட பீமன்ட்ட கூப்பிட்டு கேட்குறா, அந்த மலர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. மனைவி கேட்டா கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? கணவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், பீமன் பின்னாடியே போகிறான். அந்த மலரை தேடி மலர் பின்னாடியே போகிறா. இடையில காற்றுல பறந்த போது இடையில கதலி வனம் வாழை தோப்பு. அந்த வாழைத்தோப்புல ஒரு வயதான குரங்கு அப்படியே வழியை மறிச்சு படுத்துக்கிட்டு இருக்கு. பீமன் கேட்கறான், அந்த பக்கம் போகணும், இந்த வாழை கொஞ்சம் நகர்த்திக்கே நான் போகணும் அப்படின்றான். அந்த குரங்க சொல்லுது, அப்பா எனக்கு வயசாயிருச்சு, என்னால முடியல, அந்த வாழை நகர்த்தி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லு. 16,000 யானைகள் பலம் கொண்டவன் பீமனாகப்பட்டவன், சாதாரண ஆள் கிடையாது. இப்போ என்ன பண்ணா, நம்மளாலேயே முடியாது அப்படின்னு என்ன பண்றான், அப்படியே இந்த வாழை எடுக்க போறான். எடுக்க முடியல, தூக்க முடியல. அவ்வளோ பெரிய வீரன், இந்த வாழை தூக்க முடியல. ஒன்றும் புரியல. வாழை கூட நம்மளால தூக்க முடியலையே அப்படின்னு, நம்ம எவ்வளோ பெரிய வீரன் வாழை கூட தூக்க முடியலையே அப்படின்னு. அப்போதான் கேட்டானா, யார் நீ அப்படின்னு. அப்போதான் தன்னுடைய சுயரூபத்தை என்ன பண்ணுறாரா, கொடுத்தாரா நம்மளாகப்பட்டவர். நீயும் நானும் உங்களுக்கு ஒருத்தனுக்கு பிறந்தவங்க அப்படின்னு தன்னுடைய சுயரூபத்தை கொடுத்தாராம். அப்பதான் கேட்டா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. ஒன்று வேணா, கடைசியில யுத்தம் நடக்கும் பொழுது, போர் நடக்கும் பொழுது அர்ஜுனன் எங்க பக்கத்து அர்ஜுனன் கொடி தேர் மீது நீங்கள் அமர்ந்து வர வேண்டும், எங்களுக்கு காத்துக்கிட்டா போதும் அப்படின்னு கேட்டானா. அதே அந்த காரணத்தினாலதான் அர்ஜுனன் கொடி மீது அமர்ந்து வந்தார் அனுமனாகப்பட்டவள். இதற்கு காரணம் யார் அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள். ஆமா, பெண்ணு ஒரு மீது ஆசைப்பட்டதன் காரணமாக போனா அனுமனை சந்திக்க முடிந்த காரணத்தினால அனுமன் கடைசியில காக்கப்பட்டார். இல்லை பெண் இல்லாம அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு பின்னால் இருப்பது, ஒரு வெற்றிக்கு பின்னால் இருப்பது யார் அப்படி பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் பின்னால் வரக்கூடிய பெண் புத்தி பின்புத்தியா. பெண் புத்தின்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா? ஏன்னா பாருங்க, ராமாயணத்துல வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை. என்ன சண்டை? வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை. அப்பத்தான் பாருங்க, வாலியாகப்பட்டவன் என்ன பண்றான், சுக்கிரவனை விரட்டி அடிக்கிறான். இந்த சுக்கிரவன் பயந்து போய் என்ன பண்றான், ரிஷிமுக பர்வதமலையில போய் ஒளியிறான். ஏன் அங்க போய் ஒளிய காரணம்? ஏன்னா பாருங்க, அங்கதான் இந்த வாலியாகப்பட்டவன் வர முடியாது. எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வாலி ரிஷிமுக பர்வதம், அந்த மலைக்கு மட்டும் போக முடியாது. அதான் வாலி போக முடியாத மலை எது அப்படின்னா அந்த இடம் ரிஷிமுக பர்வதமலை. ஆமா. அப்ப பாருங்க, இந்த வாலிட்ட மனைவி, யார் மனைவி சொல்றா, வாலியோட மனைவி வாலியிடமே சொல்றா. என்ன சொல்றா, உங்க தம்பி உங்க பேரை கேட்டாலே 1000 மைலுக்கு அப்பாற்பட்டு ஓடுவேன். இன்னைக்கு இவ்வளவு தைரியமா ரிஷிமுக பர்வதமலையில இருந்தே வாலிய சண்டைக்கு கூப்பிடுறான். அப்பத்தான் பாருங்க, இந்த வாலியோட மனைவி தாரை சொல்றா, உங்க தம்பி 1000 மைலுக்கு அப்பாற்பட்டு ஓடுவேன், இன்னைக்கு இவ்வளவு தைரியமா உங்களை சண்டைக்கு கூப்பிடுறானே, எனக்கு என்னமோ இவனுக்கு பின்னாடி பக்கபலமாக யாரோ இருப்பதாக தோணுது அப்படின்னு இந்த தாரை சொன்னா. ஆனா தாரை பேச்ச வாலி கேட்காம போனேன். முடிவுல யாரு இறந்து போனா, வாலியாகப்பட்டவன் இறந்து போனான். ஆக பாருங்க, இந்த இறந்து போனதை முன்னக்கூடியே சொன்னது யாரு, ஒரு பெண்ணுதான். அதான் பெண் புத்தி பின்புத்தின்னு சொன்னாங்க.
இந்த மாதிரி புத்திய நாங்க பல புத்திய பாத்துருக்கோம். ஆனா எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும். இந்த கடைசியில மாதிரி புத்திய கடைசியில என் பக்கமே வந்தீங்க பாத்தீங்களா? இங்கதான் வரணும். ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் அதான் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு. நீங்களா பேசிக்கிருக்க கூடாது. பேசுங்க. யார் பேசுறாங்க? கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சொல்லுங்க. உங்களை பார்க்க வந்திருக்கோம் நாங்க. என்ன நீங்க உங்களுக்கு வேற வேலை வெட்டி இருக்காது, ஊரை சுத்துறவர் தானே. ஒரு இடத்துல உங்க தலையை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க பாத்து ஊரை சுத்துறீங்க. அதுக்காக வந்து வேற வேலை இருக்காது, அதனால வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருப்பீங்க நீங்க? எனக்கு தான் பேச தெரியும்ன்ற மாதிரி பேசுற. எனக்கு தான் பேச தெரியும். சரி, பெண்ணை பத்தி மட்டும் பேசுறீங்க. ஒரு பெண்மணியாகப்பட்ட ஒரு கோயிலுக்கு போகையில எதை கொண்டுட்டு போவாங்க? கோவிலுக்கு போகல, என்ன கோவிலுக்கு அர்ச்சனை எல்லாம் கொண்டு போவாங்க. அந்த அர்ச்சனையில சூடம் இருக்கும், பத்தி இருக்கும், நம்ம வாழைப்பழம் இருக்கும், பழங்கள்ல தேங்காய் இருக்கும். இது எல்லாம் அர்ச்சனை தானே. பெண்கள் கொண்டு போனாக்க இதான் கொண்டு போவாங்க. யார் கோவிலுக்கு போனாலும் முதல்ல கொண்டு போவாங்க, இதான் கொண்டு போவாங்க. கேட்டதுக்கு பதில் சொன்னது யாரு? என்ன? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். எது கொண்டுட்டு போவாங்க? இந்த தேங்காய், பழம், பூவு, மாலை கொண்டு போவாங்க, பத்தி, சூடம் இதெல்லாம் கொண்டு போவாங்க. ஏன் வள்ளி நாயகம் தேங்காய் வாழைப்பழத்தை கொண்டு போறாங்க? பலாப்பழம்லாம் இல்லையா? நல்ல விஷயங்கள்லாம் பேசுறீங்க. மாம்பழம் இல்லையா? இருங்க, நல்ல விஷயங்கள்லாம் பேசுறீங்க, நானும் பேசுறேன். சரி, உடனே கேள்வின்ற இடத்துக்கு வர்றீங்களே. கேள்வி கேட்கறீங்க, என்ன தைரியத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்க? என்ன தைரியத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்க? மறுபடியும் நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா? பேசுனதை வச்சுதான் மறுபடியும் நான் பதில் நான் அப்படியே பாருங்க, மறைமுகமா எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு உள்ள போயிருப்பேன். நீங்க என்ன பேசுனீங்க? எங்க சுத்தினாலும் என்கிட்ட வரணும்ன்றீங்க. உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். கோவிலுக்கு போகும்போது ஏன் தேங்காய் வாழைப்பழத்தை கொண்டு போறாங்க? ஏன் தேங்காய் வாழைப்பழமும் கொண்டு போறாங்க? எந்த பழத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கீழே கொட்டையை போட்டா என்ன பண்ணும்? ஆக பாருங்க, அடுத்து அந்த மரமோ ஒரு செடி முளைக்கும். எந்த பழத்தை சாப்பிட்டு கொட்டையை போட்டாலும் அந்த ஒரு செடி முளைக்கும் கண்டிப்பா. அதே போல தேங்காய், ஆமா, தேங்காய உடைச்சு சாப்பிட்டு ஓட தூக்கி போட்டா என்ன பண்ணும்? முளைக்குமா? முளைக்காது. உலகத்துல அதே போல வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டாக்க, தோலை தூக்கி போட்டாவோ பழத்தை தூக்கி போட்டா எதை தூக்கி போட்டா முளைக்காது. அதே போல தேங்காய் என்ன பண்ணும்? உடைச்சி சாப்பிட்டு ஓட தூக்கி போட்டாவே அதுவும் முளைக்காது. அதான் இந்த உலகத்துல வாழைப்பழம் போல தேங்காயை போல என்றைக்குமே பிரபாத முக்தியை தர வேண்டும். இது போல நாமும் பிரபாத முக்தியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் கோவிலுக்கு என்ன பண்றோம்? தேங்காவும் வாழை தெய்வத்துக்கிட்ட தானே கேட்க முடியும். அதான் இதன் வழியாக தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம கேட்கிறோமா. இதுக்கு சொல்லவா உனக்கு வள்ளி? என்ன இதுக்கு சொல்லவா உனக்கு வள்ளின்னு சம்பளம் கொடுத்து கூட்டு வந்தாங்க? நீ கேட்டதுக்கு பதில் சொன்னேன். இதுக்கு விளக்கத்தை வேற சொல்லிடுவார்ல. இதுக்கு இதான் நான் பதில். இல்ல அப்புறம் எது பதில் கேட்டீங்க? நான் கேட்ட இல்ல பதில நீங்க சொல்லுங்க. இல்ல இதுதான் பதிலானாக்க நீங்க பதில சொல்லுங்க. நான் பதிலான்னு கேட்டேன். நீங்க பதில சொல்லுங்க. நீங்க சொன்னது உண்மையா? மறுத்து பேசுங்க. உண்மைதான். நான் சொன்னது உண்மைதான். நீங்க வேற மறுத்து பேசுங்க. உண்மைதானே? உண்மைதான்ட்டு. உண்மைதான். என்ன பேச்சு? 4 எலும்ப வச்சுக்கிட்டு என்ன பேச்சுன்னு கேக்குறீங்க? சரி, சோதிக்கணும்ல. ஆமா, உண்மையானு அப்பதான் பாருங்க, நீங்க பதட்டத்துல வேற ஐயோ நம்ம சொன்னது தப்போ அப்படின்னு ஒரு எண்ணம். பதட்டத்துல இருக்கிற அளவுக்கு நானும் நிதானம் இல்லாமையோ ஒன்னும் தெரியாமையோ நான் ஒன்னும் பதட்டத்துல நினைக்கலையே. முதல்ல ஏன் பதட்டப்படணும்? எதுக்காக பதட்டம்? நம்மளுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா பதட்டப்படணும். சரி, நம்ம படிக்கல அப்படின்னா பதட்டப்படணும். நம்ம ஏன் பதட்டப்படணும்? அப்ப எதுக்கும் பதட்டப்பட மாட்டேங்க. சரிம்மா, நான் தமிழ் கடவுள் சொல்றோம். தமிழ் கடவுள் யார சொல்லுவோம்? முருகப்பெருமான். உலகத்துக்கே தெரியும் தமிழுக்கு அவருக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தமிழ் கடவுள் அப்படின்னு உலகமே நம்ம கையெடுத்து வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் யாருடைய பிள்ளைங்க? சிவபெருமானின் பிள்ளை. சிவபெருமானுடைய பிள்ளை. தாயாரு? ஆக பார்வதி. பார்வதி அவங்களோட பிள்ளை தானே? ஆமா. இப்ப சிவன் மடியில அமர்ந்திருப்பாரு. யாரு? முருகன். காட்சி அளிப்பாரு. சரி. அதே போல பார்வதி மடியிலே காட்சி அளிப்பாரு. வரைபடங்களை பார்த்தா தெரியும். சரி. அதே போல 2 பேருக்கு நடுவுலையும் காட்சி அளிப்பார் இருப்பார் முருகன். இப்ப சிவபெருமான் மடியில உட்காரும் பொழுது அவருக்கு பெயர் என்ன? அதே போல பார்வதி மடியில உட்கார்ந்துருக்கும் பொழுது பெயர் என்ன? 2 பேருக்கும் நடுவுல உட்கார்ந்துருப்பாரு, அதற்கு பெயர் என்ன? இப்ப நான் கேட்கிறேன், அவர் பேரு என்ன பேரு? அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஏகப்பட்ட பேர். கந்தன், கடம்பன், முருகன், சரவணன், கார்த்திகேயன், எத்தனையோ பேர்லாம் இருக்கு. ஆமா, எத்தனையோ முகங்கள் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணங்களும் இருக்கு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன். 6 முகங்களை 6 முகங்களை ஒன்றிணைக்கப்பட்டதால் 6 முகன் என்று பெயர்.
இத்தனை பேரு இருக்கு. ஆனா பொதுவா மக்கள்கள் வணங்குவது முருகா என்று. முருகன் தான் வணங்குவாங்க. அப்ப எப்பயுமே முருகன்றத பேரு தான் எப்பயுமே. ஆமா, அது எனக்கு தெரியாதா? அதுதான் நானே சொல்லிடுவேனே, உலகமே சொல்லுமே. முதல்ல அத்தனை பேர் இருந்தாலும் முருகான் தானே நம்ம வணங்குவோம். முருகன் தானே நம்ம வாயில வர்றது பூரா முருகா முருகா கந்தா அப்படியே முருகன் தானே பேரு. முருகன் தானே சொல்லுவோம். ஆமா, முருகன் தானே பேரு. பேர் முருகன் தான். சரி, இங்கே இவருடைய மடியில உட்கார்ந்துருக்காரு, அந்த அம்மா மடியில உட்கார்ந்துருக்காரு, நடுவில் உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு விளக்கம் என்ன? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காரு? இப்ப சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? சிவபெருமானுக்கு காளை வாகனம். காளை வாகனம். காளை வாகனம். ஆக பாருங்க, சிவபெருமானுக்கு காளை வாகனம். அந்த மகாவிஷ்ணுவுக்கு கருட பகவான். பிரம்மாவுக்கு பிரம்மனுக்கு அன்னப்பறவை. அன்னப்பறவை. ஆமா. சனீஸ்வரருக்கு காகம். காகம். ஆமா. இப்படி ஒவ்வொரு தாளுக்கும் ஒவ்வொரு வாகனம். ஐயப்பனுக்கு எருவ மாடு. இந்த எருவ மாடு இருக்குல்ல, அது ஒருத்தருக்கு வாகனமா இருந்துச்சு. யமதர்மனுக்கு வாகனமா இருந்துச்சு. நான் கேட்டது ஐயப்பனுக்கு வந்து புலி வாகனம். புலி வாகனம். ஐயப்பனுக்கு புலி வாகனம். விநாயகருக்கு ஒன்னு சொல்ல மூசிக வாகனம். ஒன்னு சொல்ல ஒரு எல்லாம் சொல்லிருக்கீங்களே. ஆமா. அப்ப பாருங்க, நம்மதே அறிவாளின்னு நினைக்க கூடாது. பெரிய பெரிய மாமேதைகள்லாம் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு கருத்தையுமே அங்க பாருங்க எடுத்து கொள்ளுவாங்க. இப்படி விநாயகருக்கு மூஞ்சிரு வாகனம். ஆமா. முருகனுக்கு என்ன வாகனம்? முருகனுக்கு மயில் வாகனம். உலகத்துக்கு மயில் வாகனம் இருக்கு, ஆட்டுக்கடா இருக்குது. ஆமா, குதிரை இருக்கு, எத்தனையோ வாகனங்கள்லாம் இருக்கு. நாடகம் யாருக்காண்டி போடுறாங்க? அந்த முருக பெருமானுக்காண்டி தான். ஆமா, வள்ளி திருமணாக்க முருகனுடைய கதை தானே, வள்ளியோட கதை தானே. நான் கேட்கிறேன், கதாநாயகனே அவர் தானே. நான் கேட்கிறேன், இப்ப முருகனுக்கு மயில் வாகனம்னு சொன்னீங்க. நெல்லுங்க பூராத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அந்த வீணையை போட்டுட்டு நீங்களே நாரதரா வந்து நின்றுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக எல்லோருக்கும் அந்த அதுக்கு தெரியும். அவங்க ஏன் உட்காந்து கேட்குறாங்கன்னா இவங்க பேசுறது உண்மையா, ஆக எதையும் பேசிட்டு போறாங்களான்னு கேட்கறதுக்கு தான் பூராவர் அமைதியா இருக்காங்க. என்னன்னு அப்ப பாருங்க, ரொம்ப அமைதியா இருக்கு. ஒவ்வொரு வாகனத்தை சொன்னீங்க. ஆமா. இதுல நான் கேட்கிறேன், முருகனுக்கு மயில் வாகனம் தானா? முருகனுக்கு மயில் வாழ்ந்த உலகமே தெரியுமே. மயில் மீது அப்படியே அமர்ந்து வருவாரு. அவ்வளவுதான் தெரிஞ்சது. சொல்லுங்க, என்ன எவ்வளவுதான் தெரிஞ்சா என்ன விஷயம், விவரத்தை சொல்லுங்க. போங்க, நான் அடுத்து பார்க்க வேண்டிய ஆளை பாத்துக்கிறேன். போங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. முருகனுக்கு மயில் வாகனம் உலகத்துக்கே தெரியும். இல்ல அடுத்த ஆளை நான் கேள்வி வேற கேட்டிருக்கேன், அதுக்கே சொல்ல வக்கு இல்ல. இதுல அடுத்த ஆளை பாக்குறேன் போங்க அப்படின்னாக்க நீங்க என்ன பார்க்க போறீங்க? அப்புறம் முருகனுக்கு மயில் வாகனம் தான் இருக்குன்னு. அப்புறம் முருகனுக்கு என்ன வாகனம்? மகாவிஷ்ணுக்கு என்ன வாகனம் சொன்னீங்க? கருட பகவான் சொன்னேன். கழுகு வாகனம் சொன்னீங்க. ஆமா. அதே கழுகு முருகனுக்கு வாகனமா இருக்கு. எப்படி முருகனுக்கு வாகனமா வந்துச்சு? நான் கேட்டங்களுக்கு பதில சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு கேள்வி பதிலாகாது. முதல்ல கேள்வி கேட்டீங்க, அழகா நான் என்ன பதில சொன்னேன். மறுபடியும் நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன், அதற்கு பதில சொல்லிட்டு கேள்வி கேட்ட அறிவாளிக்கு அழகு. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல முடியல. இத நீங்க நான் கூட இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கத்தை அப்பயே சொல்லிருப்பேன். எதையுமே சிந்திக்காம பேசக்கூடாது. சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லிருப்பீங்க, சொல்லுங்க. இப்ப சிவனோட மடியில முருகன் அமர்ந்து நீ அடுத்த ஆளை பார்க்க என்ன உள்ள போ சொல்றதுக்கு நீங்க யாரு? எப்படி பேசணும் அப்படி பேசணும். வள்ளியை பார்க்கணும், என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க, சரிங்களா? ஆமா, நீங்க வந்து உள்ள போ அதை பண்ணி நீங்க சொல்ல ஆளு கிடையாது. எப்படி? ஆமா, பேசு, பதில சொல்லுங்க. முதல்ல பதில சொல்லுங்க. என்ன உள்ள போ சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. தெரியலன்னா உள்ளதாமா போணும். யார்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, நீங்க பதில் சொல்லணும். முதல்ல நான் கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கே பதில் சொல்ல முடியல. பதில் சொல்லாம நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? பதில் சொல்லலாட்டி தான் கேள்வி கேட்கணும் நீங்க. அப்ப நான் கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க. அப்புறம் சொல்றேன், பதில சொல்லுங்க. உள்ள போறான் உள்ளவங்க இப்ப வந்துட்டு என்ன வர என்ன கையை நீங்க ஓவர பதில சொல்லுங்க, பதில சொல்லுங்க. பாருங்க, முருகன் சிவனோட மடியில இருந்தா என்ன பேரு? சிவபாலன் என்று பேரு. ஆக சக்தியோட மடியில முருகன் இருந்தா சக்தி தரன் என்று பெயர். இந்த சிவனுக்கும் பார்வதிக்கு நடுவுல முருகன் அமர்ந்திருந்தா சோமாஸ்கந்தர் என்று பெயர். சோமாஸ்கந்தர் என்றால் என்ன அர்த்தம்? சோ என்றால் சந்திரன். இந்த சந்திரனை தலையில வச்சிருக்கிறது யாரு? சிவபெருமான். ஆக உம்மா, உம்மா என்றால் ஆக பார்வதியாகப்பட்டவள். கந்தர் என்றால் முருகன். அதான் சோமாஸ்கந்தர். மன்மதனை யார் எரிச்சா? சிவபெருமானப்பட்டவர் எரிச்சாரு. சிவபெருமான் எரிச்சாரு. ஆமா. அப்ப மன்மதன் எரிச்சுட்டாருல. ஆமா. மன்மதன் இருக்காரா? இல்லையே. இல்ல. ஆனா இல்லாத மன்மதன் ஒரே ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறார். யார் கண்ணுக்கு? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, இதுல உள்ள போன்னு சொன்னீங்க.
நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்றேன். இது நீங்க ராமாயண கூற்று. நீங்க சொல்றீங்க முருகனுக்கு கழுகு வாகனம் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு. ராமணேஸ்வர சீதையை தூக்கிட்டு போயிட்டான். சடாயு என்ற பறவை வள்ளி முளைக்குது. சடாயு சம்பாதி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. கழுகுகளின் அரசன் யார் அப்படின்னா சம்பாதி. அப்ப சடாயு என்ற பறவை வள்ளி மறிக்குது ராவணேஸ்வரனை. ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது, யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் 2 ரெக்கைகள்லாம் வெட்டப்படுது. வெட்ட உடனே இறந்துருது. யாரு? சடாயு என்ற கழுகு பறவை இறந்துருச்சு. ஈமக்கரிகை செய்யணும். அது யாரு வந்தா செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாதான் செய்ய முடியும். சம்பாதி என்ன பண்றான்? ஒரு மலையிலே அமர்ந்து தவம் செய்யறான் முருகனுடைய வருகைக்காக. முதல் யுகத்திலே தவம் செய்யறான், காட்சி தரல. 2வது யுகத்திலே தவம் செய்யறான், காட்சி தரல. 3வது யுகத்திலே தவம் செய்து காட்சி கொடுத்தார் முருகன். அப்ப காட்சி கொடுத்து சடாய் என்ற பறவைக்கு ஈமக்காரிகை என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அப்படி அமர்ந்து காட்சி முருகன் காட்சி கொடுத்த தவம் செய்து முருகன் காட்சி கொடுத்த இடம்தான் கழுகுமலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை. அங்கதான் கழுகு மீது அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான். இதுதான் கருட பகவான் முருகனுக்கு வாகனமாக இருக்கின்ற இடம். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை என்ற ஊர்ல. சரியா ஏத்துக்குங்க, இல்லையா நீங்க மறுத்து பேசலாம். வாங்க. எதிரியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனசு வேணும். அந்த உண்மையை சொன்னா ஏத்துக்கத்தானே வேணும். அம்மா ஏத்துக்கறக்கூடிய நல்ல மனசு என்கிட்ட இருக்கு. ஏன்னா பாருங்க, இப்படித்தான் கழுகு வாகனம் முருகப்பெருமானுக்கு வர காரணம்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, சுருட்டை முருகனுக்கு படையலா படைக்கிறாங்க. சுருட்டை படைக்கிறாங்க அப்படின்னா விராலிமலையிலே சுருட்டை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுப்பிரமணிய சாமி கோயில்ல சுருட்டை படைக்கிறாங்க முருகனுக்கு. படைக்கிறாங்க. அந்த நிறைய பெருமைகளா இருக்கு. முருகனுக்கு 1000 பெருமை எடுத்து சொல்லலாம் இருக்கு. நீங்க இப்படி வந்திருக்கீங்களா? என்ன காரணமா இருக்கீங்க? நான் வந்த காரணம் எல்லாமே நல்ல காரணம் தான். நீங்க வந்த காரணம் நல்ல காரணம் நீங்களா சொல்லிக்க முடியுது. நாரதருக்கு ஆள் வச்ச இடமெல்லாம் எங்க உருப்பிட்டு இருக்கு, எங்க நல்ல காரியம் நடந்திருக்குது. இதுல வேற சொல்லிக்கிட்டீங்க நாரதருக்கு ஆள் வச்ச இடமெல்லாம் அப்படியே நல்லது நடக்கும். எங்க நல்லது நடக்குது? நம்ம போற இடம் என்னைக்குமே சிறப்பாத்தான் இருக்கும். ஆத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். சொல்லுங்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? வேற ஒரு விஷயம் இல்ல, ஒரே விஷயம் இல்லாம ஏன் வந்தீங்க? அதே ஒரே விஷயம். என்ன விஷயம் வந்தீங்க? வேற விஷயம் இல்ல, ஒரே விஷயம். அந்த விஷயம் என்ன விஷயம் கேட்டேன்? உங்களுக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு புருஷன் பாக்குறீங்களா? நான் உங்களை கேட்கவே இல்லையா? ஏன் கேட்டாத்தான் இல்ல, உங்களுக்கு வேலையே தானா? என்ன வேலையே தானா? இல்ல புருஷன் பாக்குற எனக்கு மட்டும் தான் இல்லையா, இல்ல எல்லாத்துக்கும் அந்த வேலையா? நான் கேக்குறேன், சாமி புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, நல்ல புருஷனா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னைய சொல்லலாமா? நீங்க சொல்லணும். சாமி நீங்க பாத்துட்டு வந்த புருஷன் இல்ல, உங்க தலையெழுத்தே சரியில்லாம நீங்களே ஊரு புள்ள அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க மாப்பிள்ளை பாத்திரீங்களே, அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பார்? நான் ஏன் தலையெழுத்து சரியில்லை கட்டிக்கலாமா அப்படின்னு. ஏன் தலையெழுத்து சரியில்லைன்னு பிறர் தலையெழுத்தை நம்ம விட்டுட்டு போலாமா? அவங்க தலையெழுத்தை மாத்தணுமா? சரி, மாப்பிள்ளை பாத்துக்கன்னு சொல்றீங்க. சரி, நல்ல மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? அருமையான மாப்பிள்ளை, நல்ல அழகான மாப்பிள்ளையா? பெருமையான மாப்பிள்ளை. நல்லா படிச்சிருக்காரா? நல்லா படிச்சிருக்காரு. வசதி வாய்ப்பு இருக்கா? அதிகமா இருக்கு. பணம் காசு இருக்கா? அதிகமா இருக்குமா? இவ்வளவு இருக்கா? ஆமா. இல்ல வீடு வாசல் இது இருக்கா இல்ல இப்படி? வீடு வாசல் இருக்கா? அவருக்கு இல்லாத வீடே இல்ல. நீங்க வேணும்னா ஒரு வீட்டுல போய் இருங்க. எத்தனை வீடு இருக்கு அப்படி? அவருக்கு நிறைய வீடு இருக்கு. ஆத்தாடியே பவரத்தான் கட்டணும். ஆமா சரி, மாப்பிள்ளை பேரு சொல்லுங்க முதல்ல. அப்படி சொல்லுமா? மாப்பிள்ளை யாரு? அவர் பேரு கோடியழகு கொட்டுதே வடிவேல் மேலே, அது ஜோதி அருள வேணுமே வள்ளி அம்மாளே. கோடியழகு கொட்டுதே வடிவேல் மேலே, அது ஜோதி அருள வேணுமே வள்ளி அம்மாளே. மலைநாட்டி விளக்காக ஒளியாய் வந்தவர், மனசோட துணை சேர உன்னையே கண்டவர். அந்த சாமி உந்தன் உறவு, திருச்செந்தூரே நே ஜென்ம வரவு. பள்ளி பொண்ணு கந்த சாமி உந்தன் உறவு, திருச்செந்தூரே நே ஜென்ம வரவு. பள்ளி மலவாளன் சத்தமிழி வேலன் ஞான பல வேண்டி ஞானம்
நாட்டை கேளமா தள்ளாதைக்குமா சொன்னமே நாட்டை கேளமா அள்ளு பகலும் இந்த அமைதியை நீ விடுத்து அவனியோ தொலை இருப்பாயை கொடுத்து சொல்லு நாட்டை கேளமா கோட்டி கொடுப்பதிங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பதுங்க கோத்திரத்தின் முறையோ கோட்டமா சொல்லுவதே குமைக்கின அக்கறையோ கைவிட்டு செல்லாது என்னைய பார்த்து கூட்டி உங்களை பார்த்துதான் உங்களை பார்த்தேன் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை கொஞ்சி மாட்டி ஒன்னை காட்டி மனம் முடிப்பு சொல்லும் நாட்டை கேளமா போங்க சாமி அறிவில்லா மட சிறுமியை யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் என்று கூறுகிறார் இன்று சூரியன் உதயத்திற்குள் உனக்கும் என் மாப்பிள்ள முருகபெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இந்த மன்மதன் எரிப்பை பத்தி கேட்டீங்களே அதாவது அதுக்கும் பாருங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் தெரியுமா என்ன தெரியுமானா இல்ல தெரியல சரி காட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டு அப்படியெல்லாம் நீங்க பரவாயில்லையே அம்மா அப்படியெல்லாம் நீங்க என்னை இழுத்து பிடிச்சு கொண்டு போக ஞாபகம் வச்சிருக்கீங்க பரவாயில்ல தெரிய சொல்லுங்க கடல்ல குதிச்சா நீச்சல் அடிக்கிற திறமை வேணும் என்னப்பா அலைய நம்பியே நம்ம இருக்க முடியுமா ஆக பாருங்க நீச்சல் அடிக்கிற திறமை வேணும் இந்த மன்மதன் எரிப்பு ஆக சிவபெருமானப்பட்டவர் எரிக்கிறாரு அப்பதான் பாருங்க முருகன் பிறக்கிறாரு சூரபத்மனை அழிக்க ஆக பாருங்க இந்த மன்மதனாகப்பட்டவன் அவனோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரதி இந்த ரதி என்ன பண்றா சிவபெருமான வேண்டா என் புருஷனை நீ எரிச்சிட்ட ஆக என் புருஷனை மீண்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இந்த சிவபெருமான்கிட்ட ரதி வேண்ட அப்பத்தான் பாருங்க சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்குறாரு உன் புருஷனை ஆக உனக்கு தரேன் ஆனா எல்லோரும் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் எல்லோரும் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுவான் அப்படின்னு வரம் கொடுத்தாரு யாருக்கு ரதிக்கு மட்டும்தான் மன்மதனோட பொண்டாட்டி ரதிக்கு மட்டும்தான் அவன் தெரியுவான் ஆக மற்ற யாருக்கும் தெரியாது நீங்க கேட்ட கேள்விக்கு இதே விளக்கம் ஆக உண்மையா இருந்தா நீங்க அப்பா இந்த கேள்வியை மறக்காம வச்சுன்னு சொல்லிட்டு போறாரு அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாப்பா எப்ப நானே எப்ப பிறந்ததுலேயே இந்த அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு இப்படியே பித்தா புலம்பிக்கிட்டு இருக்கேன் நான் சரி மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா அப்புறம் போதே மாப்பிள்ளை கையோட கூட்டிட்டு வரணுமா இல்லையா ஆமா என்னுடைய அவசரம் அவனுக்கு தெரியுமா இப்படிலாம் பேசுறாத அப்படியே ரோசத்தோட ரொம்ப அவசரம்னு வேகத்தோட போய் மாப்பிள்ளை கையோட கூட்டிட்டு வருவாள் முருகா 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 வர வேண்டும் முருகா வர வேண்டும் முருகா உங்கள் தரிசனத்தை நான் காண வேண்டும் முருகா ஹலோ ஹலோ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா பணிந்து எனக்கு நல்வரம் தருவாய் தேவா
ஓம் சத்யாய நமக, ஓம் சிவசத்யாய நமக. அனைத்தல் கார்த்தல் அழுத்தல் சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் முழுவராகிய எனது சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்கமுகாசூரன், சூரபதிமான், தாரகாசூரன் இன்னும் அரக்கர்கள் மூவரும் ஆளும் பொருட்டும் தேவர்களை குடும்பம் செய்தார்கள். அன்னவர்கள் தந்தையிட அதை கேட்ட தந்தை கோவக்கனை தெரிக்க நெற்றிக்கணி திறக்க அதிலிருந்து 6 தீப்புரியாக அக்கினி கனாலாக பிறந்து சரவண புயல் விழ அவை அனைத்து 6 தாமரையிலும் தவள இதை அறிந்த கார்த்தியல் பெண்கள் எடுத்து அமுது ஊட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இதை அறிந்தேனே தாயான உமைவள் 6 குழந்தைகளும் சேர்த்து அணைக்க ஓர் உருவமாக 6 முகங்களோடு காட்சியளிக்க அன்று மணிக்கு 6 முகம் என்றும் சரவண புயலை தவந்த நாள் சரவணாகி என்று பெயர் பெற்று என் தாய் கொடுத்த சக்திகளை கொண்டு சூரபதவனை இருவாதியாக பிளந்து ஒருவதை மயிலாவும் மறுவதை செயல்பட வைத்து தெம்பரங்கொன்றத்தில் தெய்வனை மனமுடித்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன். யானை வரும் பின்னே மன யோசை வரும் முன்னே அதே போல கற்பனைக்கு மேனி தந்து காற்றலங்கை போட்டு விட்டு காற்றலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை. தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல என்றே ஓடு. தெய்வத்தின் பேரெடுத்து தேடு, தேவிக்கு பூசை செய்து தென்றலே ஓடு. ஆவி கூடாவி ஆனந்த ஏடு அவள் இல்லை என்றால் நான் விருங்கோடி. ஆவிக்குள்ளாவி ஆனந்த ஏடு அவளில்லை என்றால் ஓடு. பாவிக்குள் போட்டு வந்த நான் ஒரு கோடி பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேட்டு. பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேட்டும். தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு. தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு. கம்பனை கூப்பிடுங்கள் இதையை காண்பான் கவிகாளிதாசனவன் சவுந்தனையுள்வான். மாமல மேகமென்ற கண்களில் இருப்பு மார்கழி பனி என்ற அவளது சிரிப்பு. மார்கழி பனி என்ற அவளது சிரிப்பு. தெய்வத்தின் ஈரெழுத்து தேவியை தேடு. தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு. நீர் வற்றி போனதென்று எண்ணத்தின் வெடிப்பு நெஞ்ச
அதை போல நாரதர் வந்து கொண்டு இருக்காரு. என்ன காரணம் எதிர்பார்ப்போம். உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு. நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு. ஆரெங்கும் ஏறிட்டு ஊரெங்கும் சோறிட்டு. பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதை இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவள் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லாத இந்த பாரதம் தர வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். எங்கும் சேமங்கள் ஈடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. நாளுக்கு நாள் ஓங்க அருள் முருகா, உள்ளருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. முருகபெருமானே ஆனந்த கோடி நமஸ்காரம். ஹலோ இங்கு முருகா. வரி வரி நாரதரே. ஹலோ இங்க முருகன் எடுத்துக்கிட்ட மாலத்தூரை சேர்ந்த அருமை மாமா குருதேவன் அவர்கிட்ட விழா கமிட்டி சார்பாக பிரார்த்தனை எடுத்துக்கிட்ட குடும்பத்தால் சார்பாக பொன்னாடி அதிக வரிக்கப்படுகிறது. வாங்க. எனக்கு பொன்னாடை பொத்தி புகழாரம் சுட்டிய கும்புக்கரந்தல் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இங்கே இருக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துண்டு கதையை தொடர்ந்து வரி வருகிறாரே. கலையா கண்மணி சொல்கிறே, கவிஞரும் கொண்ட கலை திலகரே வருக வருக. தவ புதலரே வருக. 14 உலகத்துக்கும் போய் வரக்கூடிய முனியே வருக. தாங்களை பார்த்ததுடன் எனக்கு சந்தோஷம் ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமையா, என்னோட வந்திருக்கேன்றா ஏதோ ஒரு நல்ல கருத்தில் வந்திருப்பீங்க நினைக்கின்றேன். முருகா, தமிழ் பண்பாடு என்ன வந்தவருக்கு வரவேற்பு கொடு. தகுந்த வரப்பு உண்டல்லவா? ஆமா முருகா. காரணத்தினால் சுரையாட இசை வீதையே எனதல்பு புயர்வான தவகையே புயர்
அனைவருக்கும் வல்லவரே அகங்காரனின் கோணும் கொள்கையை அகற்றிட வல்லவரே இனிதான சுரஞான இதமேதையே எனதல்பு புயர்வான தவகையே இனிதான சுரஞான இதமேதையே. பாருங்கள், எங்கு சென்றீர்கள், என்ன வரம் கண்டீர்கள், கண்ட விவரத்தை எடுத்து கச்சிம கூறுங்கார் பார்க்கலாம். முருகா, அருமையான ஒரு வரவேற்பு. இப்படிப்பட்ட வரவேற்பு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆக நான் வந்த நோக்கம் மும்மூர்த்திகளை கண்டு முவாசி பெற்று வரும் மார்க்கத்தில் பாருங்க இந்த கந்தனுக்காண்டி ஒரு பழத்தை ஒன்றை பார்த்துட்டு வந்தேன் முருகா. ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்து எங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி விட்டு போயிட்டீங்க. சரி, அன்று கொண்டு வந்த கனினால் எவ்வளவு பிரச்சனை, இன்று கனியை கண்டு வந்திருக்கிறீர்கள் முருகா. நான் வந்த கனி கன்று கொண்டு வந்தீங்க. கனி நான் கனி கண்டுட்டு வந்தனால உங்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை, அதானே உண்மை? ஆமா. அப்ப நீங்க ஒரு கனியை கூட கண்டுட்டு வாங்க, எங்க குடும்பத்துல பிரச்சனை வரட்டும். இல்ல இல்ல, நீங்க கனியை கொண்டு வந்தனால என்ன பிரச்சனை? ஆமா முருகா. அதனால நான் எங்க போயிருந்தீங்க, பழனி என்ற படை வீடு எனக்கு கிடைத்தது. கண்டிப்பா. அவ்வளவு ஒரு வீடு கிடைச்சி என்ன மிச்சம்? ஏன் அதுல என்ன முருகா? என்ன அவ்வளவு பெரிய வீடு கிடைச்சிச்சு கிடைச்சி என்ன மிச்சம் முருகா? எவ்வளவு பெருமை இருக்கு. பழந்தாய மிச்சம் மிச்சம் முருகா மீதம். ஆமா, கோமணம் உண்டு, நீங்க இலக்காரமா பேசக்கூடாது. கோமணத்துக்குள்ள என்ன இருக்கு? ஏப்பா, கோமணத்துக்குள்ள என்ன இருக்கு? குழந்தை வரம் தரக்கூடிய குலதெய்வமே அதுக்குள்ளதே இருக்கு. ஆக அந்த கோமணத்துக்கு அம்புட்டு பெருமை இருக்கு முருகா. ஆமா முருகா. பாருங்க, நான் கனியே அன்று கொண்டு வந்த கனினால் கிடைத்தது. அப்ப கண்டுட்டு வந்த அந்த கொண்டு வந்த கனி பெயர் மாம்பழம், அதாவது ஞானப்பழம். ஞானப்பழம், அதாவது நான் கண்டுட்டு அந்த கொண்டுட்டு வந்தது மாம்பழம். ஆனா ஞானப்பழம் என்ற ஒரு பெயர் இருக்கு. இந்த மாம்பழத்தையே நான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தேன். இப்ப பாருங்க, நீங்க சாப்பிடாத பழம் இல்ல, நிறைய பழம் சாப்பிட்டுருப்பீங்க. வாழைப்பழம் அப்படின்னு எத்தனையோ வகை பழம் சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா முருகா. ஆனா இந்த பழத்தை எல்லாம் பாருங்க, நம்ம சாப்பிடும் போது இந்த சாப்பிட்ட ருசியாகப்பட்டது இருக்கும். ஆனா பாருங்க, அந்த சாப்பிட்ட ருசியாகப்பட்டது இருந்தாலும் இந்த பழம் தான் சாப்பிட்டோம்ன்றத நம்ம பார்த்தோன்னே தெரியாது. இந்த மாம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன். எத்தனையோ பழங்கள் சாப்பிட்டாலும் முருகா, முருகா ருசியை விட நீங்க கண்டு வந்திருக்கீங்க கனி, அதை விட ருசியா இருக்கணும். அப்பதான் சாப்பிட முருகா. அந்த மாம்பழத்துக்கு பெருமையை சொல்றேன். இந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது மாம்பழத்தோட நார் இருக்கு பாருங்க, அந்த நார் புள்ள அந்த பல்லுக்கு இடையில மாட்டிக்கிறோம். என்ன காரணம்? நீ என்னைய விட்டு பிரிய நினைச்சாலும் நான் உன்னைய விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ட்டு இடையிலே மாட்டிக்கிறோமா. அதனாலதான் நம்ம பிரிய கூடாதுதான் நான் உங்களுக்கு மாம்பழத்தை அன்று கொண்டு வந்தேன். இப்ப ஆமா, இப்ப கண்டுட்டு வந்த கனி அன்று கொண்டு வந்தீர்கள். இப்ப கண்டு வந்திருக்கிறீர்கள். ஆமா முருகா. கண்டு வந்த கனி கனியிலே மா பாலவாளின்னு சொல்லக்கூடிய முக்கணி தான் சிறந்தது. சரிங்க, இப்ப நீங்க கண்டு வந்திருக்கு, அதற்கும் சிறந்ததா? அதை விட சிறந்தது. கனியுடைய பெருமை கூறுங்கள் பார்க்கலாம். இதோ கூறுகிறேன் முருகா. மாங்கனிக்கும் தேன் கடலே வங்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன் கடலே வங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் உமரா முருகா சண்முகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் நினைத்து அணைத்துக் கொள்வே முருகா 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 மாதிரி சிவமயமாக சிவமயமாக தெரிகிறது
சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் புகழுங்களாலும் அண்ணாமலை புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் உன்னை காணும் பொழுதிலே வாழுதே மனவாடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் நிறைந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் நிறைந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே ஆக மாங்கனிக்கும் தென்கதலை வங்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தை நான் கணிந்த அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும் முருகா. ஆறுதலே மாங்கனிக்கும் தென்கதில் வங்கனிக்கும் மேலே நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறித்தீர்கள் அக்கனியே இக்கனிமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். ஆமாம். அணைத்தால் அனைத்தும் தரும். அணைச்சொன்ன தந்துருமா? ஆமா முருகா, என்ன நடந்தது? அது உங்களுக்குண்டா நிறையவே தரும் முருகா. அணைச்ச உடனே இந்த கனியை அணைச்ச உடனே இருக்கு. ஆமா முருகா, நீங்க தெரிஞ்சுங்க, அணைக்கும் போது பக்குவம் அணைக்கணும், அப்பதான் அனைத்தும் தரும். எனக்கு இல்லைன்னா என்ன செய்யும்? அனைத்து வளரும் கலைஞர் எனக்கு சொல்லி இனிமே அணைக்கும் போது எதையோ எதை அணைச்சாலும் பக்குவம் அணைக்கும். அப்படின்னு கனிக்கு சலம் இருக்கிறதா? கேளுங்க. சாய்க்கம் என்ன முடியே பச்சைகள் கண்டால் என் நேரம் மலை பற்றி பச்சை தீராதோ சொல்வி பச்சைகள் கண்டால் வரந்தோடுமாகையால் வச்ச முடேனே செல்வி. சரி முருகா, கெட்டத கொம்பில் இருந்திடும் அல்கனியை எப்படி கொய்திடலாம் 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 கட்டுப்படி கீழும் உண்டு அதை பற்றி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். ஆறுதலே முருகா, நீங்க சொல்றத பார்த்த கனியாக தோன்றவில்லையே. முருகா, நான் கண்டு வந்தது கனியெல்லாம் இல்ல, இந்த மாப்பிள்ளைய பார்த்து ஆ. நீண்ட நாட்கள் ஆச்சு. அப்படிங்களா? ஆ. எப்படி மாப்பிள்ளைய பார்த்து நீண்ட நாட்கள் ஆச்சு, அதனாலதான் பாருங்க இந்த கனியை பார்த்துட்டு வந்தேன்டு உங்களோட விளையாட்டுத்தனமா விளையாடுனேன். நான் கண்டு வந்தது கனியெல்லாம் இல்ல முருகா, ஒரு கண்ணியை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். உங்களே பாத்தீங்களா? முதலே பார்த்திருந்தா சொல்லியிருந்தா நீ யாரை வேரோட உள்ள ஓடி இருக்கலாம். இவ்வளவு நேரம் தாமதம் பண்ணலாமா? ஏன் நீ முருகா வந்த உடனே வாங்க பின்னத்தையும் பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன எப்போ இவ்வளவு நேரம் நடந்து விட்டுருக்கீங்களே முருகா, என்னங்க நாரதரே, நான் அப்பயே சொல்லியிருந்தேன் வச்சுக்கோங்க, ஆ. உங்களுக்கு போனோன்னு வேலை முடிஞ்சிருக்கும். அதனாலதான் பாருங்க நீண்ட நேரம் உங்களுக்கு கனியை பார்த்துட்டு வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விளையாடணும். சரி. ஆக இப்ப அந்த சுந்தரவல்லிய திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணணும். ஆமா முருகா, அவளை திருமணம் பண்ணி என்னை பத்தி ஒரு மணி எடுத்து சொல்லிட்டீங்களா அவள்கிட்ட? சுந்தரவல்லி சத்தம் கேக்குதா? அந்த பாருங்க. ஆக அந்த சுந்தரவல்லியை திருமணம் முடிச்சு இந்த மக்களுக்கு காட்சி அளிக்கணும் முருகா. காட்சி அளிக்க வேண்டும். ஆமா முருகா, அப்ப என்னை பத்தி ஒரு மணி எடுத்து சொன்னீங்களா? உங்க விவரத்தெல்லாம் எடுத்து சொன்னேன் முருகா. என்ன சொன்னால்? உங்க விவரத்தை எடுத்து சொன்னதையில மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க பாருங்க. சரி. அவரு கொட்டையோடும் பட்டையோடும் ம். அங்க வெறு ஆளா நிக்கிறாரு. அவரை போய் மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்னை அந்த வள்ளி ஏளனமாக பேசத்தான் செஞ்சுச்சு. நான் இருக்கட்டும், மாப்பிள்ளைக்காண்டி இந்த பேச்சு கூட வாங்க கூடாதா அப்படின்னு பேச்சு வாங்கினேன். ஆனா இருந்துட்டாலும் நான் படிச்ச பட்டதாரி படிப்பை விட எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க முருகா. இல்ல என்னை பத்தி என்னை கோபமா பேசினா இல்ல? ஆமா முருகா, பேசுனாண்டு அப்ப என்னை கோபமா பேசுறாண்டாக்க என் மேல அவருக்கு பாசம் இருக்குன்ற அர்த்தம். கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கு. ஆமா முருகா, அப்படினால என்னை பேசுன பத்தி பிரச்சனை இல்லை, நான் அவளை பாத்துக்கிறேன். உங்களை இன்னும் பேசினாளா? ஆமா முருகா,
என்ன கேட்டால்? ஒரு பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம்? கூட்டி கொடுக்குறேன். கூட்டி கொடுக்குறோம்டா. கூட்டி கொடுத்தீங்களா? நீங்களும் கேட்கலாமா? இல்லை நேரத்திலே கூட்டி கொடுக்குறீங்கன்னாக்கா நீங்கள் கூட்டி கொடுத்தீங்களான்னு இல்ல முருகா, எதை கூட்டி கொடுப்போம்? நம்ம அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுப்போம். அறிவை கூட்டி கொடுத்தீங்க. அந்த பிள்ளை கூட்டி சொன்னது வேற கூட்டி முருகா. இப்ப நீங்க கூட்டிட்டு ஊட்டிக்கு போறீங்களா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுருப்போம், கேட்பேன். ஆமா முருகா. கூட்டிட்டு போகணும், ஊட்டி போகணுமா? ஊட்டி போயிடுவான். சரி, அந்த கல்யாணத்துக்கு வந்து சேருங்கள். கண்டிப்பா வரேன் முருகா. கண்டிப்பா. வரும்போது என்ன கொண்டு வருவீர்கள்? நாவால் பாமாலை பாடி பூமாலை 2 கொண்டு வரேன் முருகா. பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும். உங்களுக்கு புகழ் சொல்லின்றேன். கண்டிப்பா. நிறைய பேசிட்டு என்ன பேசுறீங்க? ஆக நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நல்லது, ஒரு திருமணம். ஆக எல்லோரும் இருக்காலாவது இந்த முருகனோட திருமணத்தை பாருங்க. இருக்காலும் போயிடாதீங்க. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ள நீங்க